पुत्रं करगलितचिन्मुद्रमानन्दरूपं स्वात्मारामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीढे वडविडविषमीभे भूविभागे निसन्नं सकलमुनिजनानां त्रिभुवनगुरुमीशं दक्षिणामूर्तिदेवं जननमरणदुःखच्छेददक्षं नमामि चित्रं वरदरो मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोक्तो नव्याख्यानं शिष्यात् संशयाः निधये सर्वविद्यानां विसज्ये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओं नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः। ईश्वरो गुरुरात्मेर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे। ओं हरि ओं श्रीगुरुभ्यो नमः। हरि ओं। ओं ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेर्मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव। दयानन्दरूपं दयानन्दरूपं मदाचार्यमीडे दयानन्दरूपं पूज्य श्री दयानंद सरस्वती स्वामी पादारविंदकर्मणि। ओं सकला भवतु सकलं भुनक्तु सकवीर्यङ्करभावकै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावकैः। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओं श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। अतिमधुरजापकर्ता अपरिमितां मोदय बाणसौभाग्य अरुणाम् अतिशय करुणाम् अभिनव गुणसुन्दरी वन्दे
அபிநவ குல சுந்தரி வந்தே அபிநவ குல சுந்தரி ஜெகதம்பிகே மாதா ஈஸ்வரி. நேற்றைக்கு அம்பாளுடைய லாவண்யம் பற்றி பார்த்தோம். லாவண்ய சாலினி அத்யந்த பிரீத்திக்கு வாக்கியமான அழகு அம்பாள். ஈர்க்கக்கூடிய தன்மையில மிக உயர்ந்த நிலையில எந்த ஒரு அழகு இருக்கிறதோ அது அம்பாளினுடைய அழகு. அதனால்தான் சௌந்தரிய நகரி என்று சௌந்தரிய நகரி பாடினார். அப்படிப்பட்ட அழகுடைய அனைவராலும் கவரக்கூடிய லாவண்யம் இருக்கக்கூடிய அம்பாள். அப்படிப்பட்ட அம்பாள் லகு சித்திதா ஆசி தோசி என்று மிக எளிமையாக தன்னுடைய பக்தர்களுக்கு எளிமையாக அருள் தரக்கூடியவளாக இருக்கிறாள். தாட்சரச சொர்ண ஆபா என்று இன்னொரு இதை பார்த்தோம். அரக்கு வடிவான அழகை கொண்ட காந்தியுடையவளாக அம்பாள் இருக்கிறாள். கூறிய சூரிய கோடி சமப்பிரபா என்று சொல்லக்கூடியது போல அம்பாளினுடைய அழகு தேஜஸ்மயமானதாக இருக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள். லப்யோதரா என்றால் விசேஷ கர்மங்களினாலும் உபாசனைகளாலும் சித்திக்கக்கூடிய பல பலன்களை அடைவது லப்யா. ஆனால் அம்பாள் சாதனைகளால் அடையக்கூடிய வஸ்து அல்ல. அதாவது கர்ம உபாசனைகளுக்கு பலனாக ஞானம் ஆகாது. அதனால அம்பாளை கர்ம உபாசனைகளினாலே நீ அடைந்துவிட முடியாது. அதனால நித்திய சித்த வஸ்துவாக இருக்கக்கூடிய அம்பாள் எப்பொழுதும் ஏற்கனவே சொகட்ட ஆபரணத்தை போல ஏற்கனவே சித்தமாக இருக்கக்கூடிய வஸ்து தானே அம்பாள் தவிர சாத்திய வஸ்து அல்ல. அடையக்கூடிய சாதனைகளினால் அடையக்கூடியவள் அல்ல. சாதனைகளினால் அடையக்கூடியவள் அல்லன்னு சொல்லிட்டு சாதன சத்துத்தே சம்பந்தம் விவேக வைராக்கிய சமாதி சம்பத்தி முமுட்சுத்துவம் என்று சாதனைகளினால் அறிய முடியும். சாதனை ஏதுமின்றி சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கறிகுண்டாகும் என்றெல்லாம் சொல்றோமே. அப்புறம் கடைசியில அம்பாள் சாத்தியவத்து சித்தவத்து சாத்தியவத்து அல்ல என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ஞானம்தான் சாத்தியமே தவிர அம்பாள் சாத்தியவத்து அல்ல. ஞானம்தான் சித்தவத்து. ஞானத்தை தான் அடைய முடியும், அம்பாளை அடைவதல்ல. அப்ப அம்பாளினுடைய ஞானத்தை அடைவது அம்பாள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அம்பாளை அறிந்து கொள்வது. எப்படி அபாயே அம்சுமானிவ என்று பார்த்தோம். மேகத்தினால் மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த சூரியனானது வாதத்தினால் காற்றினாலே விளக்கப்பட்டவுடன்
சூரியன் தானாக பிரகாசிக்கும். இந்த காற்றானது சூரியனை பிரகாசிக்க செய்வதில்லை. அதனால காற்று எதற்கு என்றால் அந்த மேகத்தை போக்குவதற்கு மட்டும்தான். அதுபோல சாதனைகள் எல்லாம் அறியாமையை போக்குவதற்கு மட்டும்தானே தவிர சித்தவத்துவாகிய எப்பொழுதும் இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை ஆப்ய விகாரிய சம்காரிய உபாத்திய என்கின்ற 4 கர்மங்களின கர்ம பலனினால் மட்டும் நித்திய சுத்த வத்துவாக இருக்கக்கூடிய அம்பாள் சாத்தியவத்தல்ல, சித்தவத்து ஏற்கனவே இருக்கக்கூடியவள். காரணம் அசங்கம் அமலம் நித்தியம் அவிகாரியம் என்று அம்பாளனுடைய சொரூபம் மாறாதது, என்றும் நிலைத்திருக்கக்கூடியது. அதே போல அவிகாரியம் மாற்ற முடியாதது என்று பார்த்தோம். லப்த பக்தி சுலபா, பக்தி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மீன்ஸாக சாதனைகளில மிக அற்புதமான ஒரு சாதனை பக்தி என்கின்ற சாதனை. அப்படி சுலபமாக நாம் அறிந்து கொள்வதற்கு பக்தி என்கின்ற ஒரு சாதனையின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறார். அதுல பராபக்தி என்று சொல்லக்கூடியது, அபரபக்தி பரபக்தி என்கின்ற 2 நிலைகள் இருக்கிறது. அதுல அபரபக்தி என்பது உபாசனைகள், மற்ற இவைகள் எல்லாம். ஆனால் உயர்ந்த பக்தி என்று சொல்லக்கூடியது அனன்ய சிந்தையன் தோமாம் பக்தா மாமவி ஜானாதி என்று பகவான் பகவத்கீதையில சொல்றார். அப்படி அம்பாளை அறிவது, ஞானத்தை அடைவது என்பது ஏன் மெத்த சுலபம் என்று ரமண மகரிஷி சொன்னது போல ஞானம் என்பது சுலபம் சொல்றார். லங்காயுதா கலப்பை ஆயுதமாக கொண்டவர் என்று பார்த்தோம். பலராம ஸ்வரூபிணியாக அம்பாள் இருக்கிறாள் என்று பார்த்தோம். லக்ன சமாசன கர்த்த ஸ்ரீ சாரதா பரிபீதிதா என்று பார்த்த கைகளில சாமரங்களை வைத்துக் கொண்டு யாரு சரஸ்வதியும் லட்சுமி தேவியும் அம்பாளுக்கு வெஞ்சாமரம் வீசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். லலிதாம்பிகையினுடைய பிக்சரை முன்னால கண்ணி கொண்டு சொன்னீங்கன்னா அம்பாள் அற்புதமாக உட்கார்ந்து இருப்பாங்க. கரும்பு வில் பக்கத்துல வைத்திருக்கும். மற்ற இதெல்லாம் பார்க்கிறோம். ஒரு 2 பேர் சாமரம் வீசிக் கொண்டிருப்பார்கள். அது யாருன்னா லட்சுமியும் சரஸ்வதியும். லட்சாபத சமாராத்யா மனதினுடைய அத்தனை விகாரங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். மனோ தர்மத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். எனவே நம்முடைய மனதிலே தோன்றுகின்ற கோப தாப மத மாச்சரியம் என்கின்ற அத்துணைக்குமே யார் ஆதாரமாக இருக்கிறார் என்றால் அம்பாள். அப்ப அம்பாள் ஆதாரமாக இருந்து இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் நடக்க முடியுமா என்றால் அம்பாளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அம்பாள் விருத்தியை போதம் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம் என்று அம்பாள் விருத்தியை பிரகாசிக்க செய்வதோடு சரி, அந்த விருத்தியினுடைய தன்மை பிரகிருதியினுடைய தன்மையை பொறுத்து விருத்தியில பல பல மாறுதல்கள் ஏற்படுகிறது. அந்த மாறுதல்கள் தான் காம குரோத மத மாச்சரியம் என்று சொல்லக்கூடிய அத்தனை ஞானம் ஐஸ்வர்யம் எல்லாமே சிரத்தை அசிரத்தை எல்லா மனோ மாறுதல்களுக்கும் காரணமாக அம்பாள் இருக்கிறாள். ஆனால் மனோ மாறுதல்களுக்கும் அம்பாளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்படி சூரியலோகா என்று அடிக்கடி பார்த்திருக்கோம். சூரியனது உதயமும் மறைவும் இந்த லோகத்தினுடைய காரியங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் லோகத்தினுடைய காரியங்கள் எதுவும் சூரியனை பாதிப்பதில்லை. அதுபோல அத்துணையமாக வியாபித்திருக்கக்கூடியவர் என மனதினுடைய ஒவ்வொரு விருத்திக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள். விருத்தி விசேஷங்கள் தான் நம்முடைய நாணம், வெட்கம், மதம், அச்சம், அபிராயம் சொல்றோம். அதெல்லாம் காம குரோத மதம் ஆச்சரியம் ஞானம் அஜானம் எல்லாம் அத்துணை மாறுதல்களுக்கும் அத்தனை
மாறுதல்களும் மனோவிருத்தியினால் ஏற்படுவது. ஆனால் மனோவிருத்திக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்தது லம்படா. மாயை என்கின்ற அவித்தையால் வயப்பட்டிருக்கக்கூடிய மாயை என்கின்ற அவித்தை யாருக்கு வயப்பட்டிருக்கிறது? மாயை என்கின்ற அவித்தையானது யாருடைய வயத்தில் இருக்கிறதோ நம்ம எல்லாம் மாயா வயப்பட்டு, ஆனால் அம்பாள் மாயை தன்வயப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியவள். அதனால லம் என்கின்ற பீஜ மந்திரத்தினுடைய தன்மை பிருத்திவி, லம் பிருத்திவியாயை நமக என்று சங்கல்பத்தில் பார்க்கும்போது சொல்றோம். ஒவ்வொரு பீஜ மந்திரத்தை சொல்லி அந்தந்த அதிஷ்டான தேவதைகளை சொல்லுவாங்க. அது போல இந்த பீஜ மந்திரத்தின் மூலம் ஜகத்தினுடைய லட்சணியை கூறப்படுகிறது. ஜகத்திற்கு லட்சணமாக இருக்கக்கூடியவள், ஜகம் என்பதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவள் என்று சொல்லப்படுகிறது. அவ என்ன அர்த்தம் என்றால், ஆவரண சக்தியினாலே தன்னை மறைத்து இந்த பிரபஞ்சமாக தோற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அப்போ மாயை தன்வயப்படுத்திக் கொண்டு எப்படி மாயாவி மாயா சக்தியினுடைய தன்மையை அறிந்து அந்த மாயையை நமக்கெல்லாம் காட்டிக் கொண்டிருக்காரோ, அது போல அம்பாள் இந்த ஜகத்தை மறைக்கின்ற அஞ்ஞானம் என்கின்ற அந்த சக்தியை அம்பாள் தனதாக்கி கொண்டு, அம்பாளுக்கு அஞ்ஞானம் கிடையாது, ஆனால் அம்பாளுடைய வியாபகத்தினால் நமக்கெல்லாம் அஞ்ஞானம் என்பது ஏற்படுகிறது என்கின்ற தத்துவத்தை சொல்லக்கூடியது. அதே போல லம்பட என்றால் ஜீவர்களது ஆலசியம் என்று சொல்லக்கூடிய இயலாமை என்பதற்கு காரணமாக ஜீவர்கள் சிறந்த உபாசனை கர்மங்கள் யாகங்கள் எல்லாம் செய்தாலும் அவற்றுக்குண்டான பல தடைகள் ஏற்படுகிறது. கர்ம பலன் என்பது கொஞ்சம் லூசன்டாக, கர்ம பலனிலிருந்து அவர்கள் கொஞ்சம் இடைவெளி கிடைப்பதாக, அவற்றை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியாக இருந்து கர்ம பலனை மேற்கொள்ளக்கூடிய சக்தியை யார் அளித்துக் கொண்டிருக்கிறாரோ அவள் லம்படா. அதனால அம்பாளுடைய பங்கு இந்த கர்ம பலனிலே மிக மிக அதிகம். காரணம் என்றால் ஈஸ்வரன் நியதி என்று, நியதி ஈஸ்வரனுக்கு நியதி என்கின்ற சக்தியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அந்த நியதியினுடைய வயப்பட்டு அந்த நியதியில சரணாகதி அடைகிற போது நமக்கு அந்த கர்ம பலனினால் ஏற்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை அல்லது அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய நிலை என்பதை கொடுக்க வந்தவள் அம்பாள். இது ரொம்ப கான்ட்ரோவர்சியான ஒன்றாகத்தான் தோன்றும். ஏனென்றால் ஈஸ்வரனால் கூட கர்ம பலனிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதுதான் சொல்லி வாக்கியம். அப்ப அப்படி இருக்கிற போது அம்பாளை வழிபடுபவர்கள் கர்ம பலனிலிருந்து
தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் கர்ம பலனை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி அல்லது கர்ம பலனிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளக்கூடிய கொஞ்சம் ஒரு கேப் என்பது கிடைக்கும். அவ்வளவுதானே தவிர யாராக இருந்தாலும் கர்ம பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான். அப்ப எதற்கு வழிபாடு என்றால் அந்த கர்ம பலனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அதான் மெயின். சில கர்மங்கள் நம்முடைய கர்ம பலனுடைய தாக்கத்தினுடைய தன்மை ஓரளவு இருக்கிற போது, சக்தியற்று இருக்கிற போது இந்த உபாசனைகள் எல்லாம் நமக்கு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்றார் சொல்றார். அதான் மாணிக்கவாசகர் சொல்றார், உன்னை வணங்கினால் ஒரு பிரயோஜனம் இல்லை என்று எனக்கு தெரியும், இருந்தாலும் வணங்குகிறேன் அப்படிங்கிற. அப்புறம் ஏன் வணங்குற என்றால் அதான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி அல்லது அதை தளர்த்தி கொள்ளக்கூடிய சக்தி என்பது இரண்டும் யாரிடம் இருக்கிறதோ அவர்தான். ஏனென்றால் மாயை அம்பாள் வயமாக இருக்கிறது, மாயா சக்தியாக, மாயை சொரூபிணியாக அம்பாள் இருக்கின்றதுனால சட்டக்கார கிட்ட போடுவதில் சாட்சிக்கார காலில் விழுகிறத விட சட்டக்கார காலில் விழுகிறது மேல சொல்லுவார். போல சரணாகதி, அம்பாலை சரணாகதி அடைகிற போது அந்த கர்ம பலன்களை விளக்கு கிடைக்கும். லகு என்பது பிருத்திவி பீஜம். எப்படி லம் என்பது பிருத்தியாத்மியாவே நமக என்று பார்த்தோமோ அதே போல லகு என்கின்றதும் பிருத்திவியினுடைய பீஜம். அதனால இந்த ஜெகத்தானது எங்கு லயமாக குலம், அதாவது பிரளயத்திற்கானமாக மாயா உபாதி சொரூபம் இருக்கிறது என்று அதாவது இந்த ஜெகத்தானது எங்கு போய் ஒடுங்குகிறதோ அந்த தன்மையாக அம்பாள் இருக்கிறார். சித்தி திஜலய காரணமாக அம்பாள் இருக்கிறார். அதான் லகு. அதனால பிரளய அதிஷ்டானமாக மாயா உபாதி தைத்தன்யமாக அம்பாள் இருக்கிறாள். அதான் யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே யாதானி ஜீவந்தி யத் பிரயத்ய விஷம் விசந்தீதி தத் விஜ்ஞாய தத் விஜிஜ்ஞாசத்வ தத் பிரம்மேதி ததபோ தத்வித ததபஸ்தத்வ என்று பிருகுமுனிவர் தன்னுடைய தந்தையான வருண என்கின்ற முனிவரை அணுகி கேட்கிறார். இந்த பிரம்மன் என்றால் என்ன என்கின்ற தன்மையை கேட்கிறார். இந்த ஜெகத் காரணம் எது என்று எது பிரம்மன் என்று கேட்கிறார். அப்படி சொல்கிற போது அவர் சொல்றார், பிரபஞ்ச எதோவா இமானி பூதானி ஜாயந்தே, எதிலிருந்து இந்த பூதங்கள் எல்லாம் பிறக்கிறதோ, எதிலே நிலைத்திருக்கிறதோ, எதிலே இருக்கிறதோ அதுதான் பிரம்மன் என்று சொல்றார். அப்படிப்பட்ட லகுலேஸ்வரி அத்தனைக்கும் ஆதாரமாக கூட்டஸ்தம்னா எப்படி இந்த தங்க நகை செய்பவர்கள் ஒரு பீமை முன்னால் வைத்திருப்பார். அந்த பீமில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தி பல நகைகள் நாமரூபங்கள் எல்லாம் உற்பத்தியாகும். ஆனால் அந்த பீம் என்பது கூடஸ்தன் என்று சொல்லக்கூடிய அந்த பார், அந்த இரும்பு பாரானது இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்குமே தவிர அந்த மாறுதல்களுக்கும் அந்த கூட்டத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதுபோல இந்த பிருத்திவி எதிலிருந்து தோன்றி எதிரே நிலைத்து எதிரே ஒடுங்குகிறதோ, இந்த உயிரினங்கள் எல்லாம் எதிரே தோன்றி எதிரே நிலைத்து எதிரே ஒடுங்குகின்றதோ அப்படிப்பட்ட தன்மையாக இருக்கிறது என்று அந்த தைத்திரிய உபநிஷத்துல மிகப்பெரிய ஆராய்ச்சி சொல்கிறார். அப்ப எதிரே முதல்ல தோன்றுகிறது, எதிரே நிலைக்கிறது, எதிரே ஒடுங்குகிறது என்று ஆராய்ந்து பார்க்கிற போது அவர் தபஸ் செய்து பார்க்கிறார். எதிரே இந்த பிரபஞ்சம் தோன்றுகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் அன்னம் பிரம்மே நிபஜானாமி அன்னாத்தே பிரகல்பிபானி பூதானி ஜாயந்தே யாதான் அன்யேன வர்த்தந்தே அத்யதே திஷ பூதானி
தோன்றுகிறது. அத்தனைக்கும் காரணம் அன்னம். முன்னால பார்த்தோம், ஓசதேபியோ அன்னம் அன்னாத் புருஷக தவா ஏச புருஷ விதையேவ தத்ய புருஷ விததாம் என்று சிருஷ்டியினுடைய தொடக்கத்துல தைத்திரிய மன்ற கோஸ்திரம் சொல்லப்படுகிறது அன்னாத் என்று. அதாவது அன்னத்திலிருந்து தோன்றி அன்னத்திலே நிலைத்து அன்னத்திலே மறைகிறதா அத்துணையும். இந்த பிரபஞ்சம் இருக்கக்கூடிய அத்துணையும் யோசனை பண்ணி பாருங்க. அத்துணையும் எதிலிருந்து தோன்றுகிறது? ஏதாவது ஒரு சக்தி ஒரு அன்னத்திலிருந்து தோன்றுகிறது. தோன்றி அன்னத்தை சாப்பிட்டு அதிலே நிலைத்திருக்கிறது. மறுபடியும் எது முடித்தாலும் அல்டிமேட்ல எங்க போகிறது என்றால், ஒன்று நெருப்புக்கு அன்னமாக, நெருப்புக்கு உணவாக போய்விடுகிறது, அல்லது பூமிக்கு உணவாக போய்விடுது. பூமிக்கு உணவாக போனது மறுபடியும் குளிர்பூச்சிகளுக்கு உணவாகி மறுபடியும் வந்து இப்படி இந்த சர்க்கிள் என்பது அன்னத்திலே தோன்றி அன்னத்திலே நிலைத்து அல்டிமேட்ல அன்னத்திலே ஒடுங்குகிறது. எனவே அன்னம் பிரம்மேதி பெஜானாத் அன்னம் தான் அத்தனைக்கும் காரணம். உடனே இல்லப்பா, அன்னம் அப்படியே இருந்ததுன்னா சரியாகாது, அன்னத்தை ஜீரணிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அன்னம் அப்படியே இருந்ததுன்னா அப்படியே இருந்துட்டு இருக்கும். அப்ப அன்னத்திலே மாறுதல் எப்படி ஏற்படுகிறது என்றால் பிராணம். இப்ப பிராணாயாமம் செய்கிறார். அந்த பிராணனை நீ கட்டுப்படுத்துகிறாய். அப்ப அதனால பிராணம் அல்ல மனது. மனம் புத்திக்கு கட்டுப்பட்டதாக இருக்கிறது. எனவே புத்தி இல்ல, புத்தி ஆனந்தம். இப்படி பஞ்ச கோஷங்கள் எந்தெந்த நிலையிலே நான் என்னை இந்த சரீரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோனோ அந்தந்த நிலைய கோஷவன் ஆச்சாதகத்வான் விதி கோஷக, மறைப்பு போல் மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் என்கின்ற அந்த வஸ்துவை இந்த அன்னம் என்கின்ற நிலையில், அன்னம் என்கின்ற நிலையில மறைக்கப்பட்டிருக்கிறது. பிராணன் மனம் அப்படியே ஒன்றொன்றாக மறைத்துக் கொண்டிருக்கிறது. அல்டிமேட்லி பாத்தீங்கன்னா ஆனந்தம் பிரம்மேதி பிரஜானாத் ஆனந்தா தேவகல் விமானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாதானி தீபக்தி ஆனந்தம் பிரயத்தி என்று ஆனந்தமய கோஷத்திலே ஒருவை கடைசியாக முடிக்கிறார். அப்படி ஒவ்வொன்றும் ஆனந்தத்திற்காக பிரயத்தனம் பண்ணி ஆனந்தத்திலே நிலைத்து ஆனந்தத்திலே ஒடுங்குவது. எனவே ஆனந்தம் தான் பிரம்மன் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இந்த சித்திவாதத்தில ஆகாசத்திலிருந்து தோன்றி வாயு என்று தோன்றி தொடர்ச்சியாக கடைசியாக ஆனந்தத்திலே முடிகிறது. எனவே ஆனந்தம் தான் பிரம்மம் என்பது வரைக்கும் மறைக்கப்பட்டது. இப்படி ஈஸ்வரியனுடைய மாயா சக்தியானது இப்படி பல பல நிலைகளில் அனைத்தையும் மறைத்து அல்டிமேட்லி இந்த மறைப்பை ஒதுக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவள் அம்பாளாக இருக்கிறார். இத்தனையும் விசாரத்தினாலே மறைகிறது. அன்னமயம் என்பது விசாரத்தினாலே மறைகிறது. அதனால விசாரத்தில் அறிவிலே மறைகிறதே தவிர இப்படி அன்னத்திலே தோன்றி அன்னத்திலே நினைத்து அன்னத்திலே ஒடுக்குவது என்பது மறைவதில்லை. அதை புரிந்து கொள்வதுதான் நம்முடைய தன்மை. அதனால இப்படி ஞான சொரூபியாக இருந்து அஞ்ஞானம் என்கின்ற மறைப்பை பல பல நிலைகளிலே காட்டி அடுத்தது சொரூபத்தை காட்டுகின்றவளாக அம்பா இருக்கிறார். அடுத்தது லப்தமானாக அகங்காரத்திற்கு அதிஷ்டானமாக விளங்குபவள் அம்பா. இதுவரைக்கும் பார்த்த எல்லாம் அல்டிமேட்லி அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற நான் அதுவாக இருக்கிறேன் என்கின்ற நிலைதான் அல்டிமேட் விசாரத்திலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி அந்த நான் என்பது எந்த நான்? அதுதான் ப்ராப்ளம். இங்க அகங்காரமும் நான் தான், சொரூபமும் நான் தான். இந்த பாதித அகங்காரம் அபாதித அகங்காரம் என்கின்ற இரண்டு நிலைப்பாடுகள் அகங்காரத்துக்கு இருக்கிறது. ஒன்று அஞ்ஞான திசையிலே அபாதித அகங்காரமாக இருக்கும். அபாதித அகங்காரம்னா என்ன? நான் யார் என்பதை அறியாததனால் ஏற்படக்கூடிய அறியாததனால் நான் என்கின்ற அதற்கு தன் புத்தி கொண்ட அந்த அகங்காரம். அடுத்தது இந்த விசாரங்கள் எல்லாம் அன்ன விசாரம், பிராண விசாரம், மனோ விசாரம், விஞ்ஞான விசாரம், ஆனந்த விசாரம்,
இவைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நான் என்கின்ற நிலையின் வாக்கில வந்து நிற்கிறது. இவைகள் எல்லாம் அல்ல, நான் என்கின்ற அறிகின்ற சொரூபம் தான் ஆத்மா என்று அர்த்தம். இப்ப இந்த அறிகின்ற சொரூபம் எப்படிப்பட்டது? அதான் இங்க ப்ராப்ளம். அப்படி அதனால இந்த அது அல்லாததிலே அது என்கின்ற மயக்க புத்தி, அதுதான் அகங்காரம் என்று சொல்றது, நான் என்கின்ற தன்மை. அப்படி அபிமானம் கயிற்று அல்லாத, கயிற்றிலே இல்லாத பாம்பு கற்பிக்கப்படுகிறது, அதான் ஆரோபிதம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இல்லாத பாம்பை கயிற்றிலே ஆரோபம் செய்வது போல இந்த சரீராதிகளை நான் என்கின்ற எண்ணத்தை சைத்தன்யத்திலே ஆரோபிக்கப்பட்டிருக்கக்கூடியது, இதுதான் அகங்காரம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் இந்த இங்கு இருக்கக்கூடிய இவைகள் எல்லாம் இருப்பதெல்லாம் இறைவனாக, இருப்பதெல்லாம் பிரம்மனாக, சர்வம் பிரம்மம் என்று இருந்தால் கூட நான் என்கின்ற எண்ணம் மற்றவற்றிலே வருவதில்லை. எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் இந்த சரீரத்திலிருந்து நான் என்கின்ற எண்ணம் சர்வ பிராணிகளுக்கும் இந்த அத்தியாசம் அபிமானத்தோடு கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த சரீர அபிமானம் என்பது யாருக்கு இருக்கிறது, யாருக்கு இல்லை என்றால் அத்தனை பேருக்கு இருக்கிறது. ஞானிக்கும் இருக்கிறது என தெரிந்தவர் அறிந்தவர் அறியார் உள்ளத்தண்டில் சாட்சி மாத்திரமாய் விளக்கும் என்று சொல்றார். அத்துணைக்கும் சாட்சி மாத்திரமாக அறிந்தவர் உள்ளத்திலும் அதான் இருக்கிறது, அறியாதவர் உள்ளத்திலும் அதுதான் இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால் சாட்சி மாத்திரம். பொருளினம் மாந்தர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளத்தண்டில் அந்தரத்தில் சாட்சி மாத்திரமாய் இருக்கிறது. அப்போ அறிந்தவருக்கு வேற பிரகாசம், அறியாதவருக்கு வேற பிரகாசம் அல்ல. ஆத்ம பிரகாசம் அறிவு அறியாமை இரண்டுக்கும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அத்தியாசம், இந்த அத்தியாசம் அத்தனை பேருக்கு இருக்கிறது. இந்த அத்தியாசத்திற்கு, அகங்காரத்தினுடைய அத்தியாசத்திற்கு அதிஷ்டானமாக எது இருக்கிறது என்றால் அது பரமேஸ்வரி. அதனால எப்படி அன்னைக்கு நம்ம பார்த்தோம், இந்த கயிறு என்பது மட்டும் தோற்றத்திற்கு காரணமாக ஆகிவிடாது. கயிறு என்பது பாம்பினுடைய தோற்றத்திற்கு காரணமாக ஆகிவிடாது. கயிறு கயிறாக மட்டும்தான் இருக்கிறது. அப்புறம் ஏன் கயிறு பாம்பாக தெரிகிறது என்றால் அறியவில்லை என்கின்ற மாயை, அந்த அறியாமைதான் பாம்பினுடைய தோற்றத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கிறது. அந்த அறியாமைக்கு அதிஷ்டானம் அம்பாள். அதுதான் இங்கே சொல்றார், அஞ்ஞானத்திற்கு அதிஷ்டானம் மட்டுமல்ல அகங்காரத்துக்கும் அதிஷ்டானமாக அம்பாள் தான் இருக்கிறார். அதனால அதிஷ்டானம் சர்வாதிஷ்டானமாக பரபிரம்ம ஸ்வரூபம். அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்திலே அஞ்ஞானத்தினாலே இது என்கின்ற அறியாமை தோற்றுவிக்கப்படுகிறது. அந்த தோற்றுவிக்கப்பட்ட அறியாமையில்தான் பாம்பு தோற்றுவிக்கப்படுகிறது. அப்படி அகங்காரத்துக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடியது அம்பாள். இரண்டாவது அர்த்தம் பூஜ்யதா சுதர்சித்த ஸ்வரூபிணி. எனவே மண் அப்படிங்கிற தாது பூஜிக்கப்பட்டது என லப்த மானா என்கின்ற மானா என்பதனுடைய அர்த்தத்தை விளக்குகிறார். பூஜை என்று அர்த்தம். அதனால பூஜையினால் அடையப்படக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறார். ஒன்று வந்து அகங்காரத்தினுடைய அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் என்கின்ற ஒரு அர்த்தம். இன்னொன்று, அந்த அம்பாள் பூஜையினாலே அடையப்படுகிறாள். அதனால பூஜைக்கு தகுதியுடையவள், பூஜைக்கு உரியவள், பூஜிப்பவள், பூஜையாக இருப்பவள் என்று பல தன்மைகளிலே வியாபித்திருக்கக்கூடியவள். அதனால்தான் பூஜை என்பது மிக மிக பெரிய ஒரு சாதனையாக நம்மால் நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பூஜையினால் மகிழ்பவர் அம்பாளை பூஜிக்கின்ற போது குழப்பமாகத்தான் இருக்கும். என்னன்னா, அம்பாளை பூஜிக்கின்றவர்களுக்கு அப்ப லப்த சுலபா என்று அடைந்து விட்டால் பூஜிக்காதவர்களுக்கு அடையவில்லை அப்படின்னா அம்பாள்
என்ன ரசிகர் மன்றம் நடத்துகிறாரா அப்படிங்கிற கேள்வி வரும். இல்லப்பா, அம்பாளை பூஜிப்பதால் அம்பாளுக்கு எந்த விதமான பிரயோஜனம், அதனால மாணிக்கவாசன் சொன்னார், உன்னை பூஜிப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா உங்க பிரயோஜனம் இருப்பதனால தான் பண்ணியிருக்கணும். அது என்ன? அம்பாளுக்கு நீ நீ கொடுக்கக்கூடிய 1008 நாமாவளிகளுடைய பூஜை அம்பாளை எந்தவித மாற்றமும் செய்வதில்லை. அம்பாள் அம்பாள் சர்ப்பம். அப்ப எனக்கு பூஜை உன்னை நீ செய்து கொள்வதற்கு நம்ம முன்னால் பார்த்துட்டோம். தடஸ்த லட்சணம், சொரூப லட்சணம், குணவிசேஷனம் என்கின்ற 3மாக அம்பாளினுடைய ஆரோக்கிய சக்தியானது வியாபித்திருக்கிறது. அந்த மூன்று நிலைகளும் அம்பாளாகவே இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இந்த அகங்காரம் எது? அதனால அகங்காரத்தை அழிப்பதற்கு தான் இந்த பூஜை மிக மிக உயர்ந்ததாக இருக்கிறது. எனவே பூஜையினாலே அகங்காரத்தை ஒழித்து ஞானத்தை அடைவதற்கு மிக மிக எளிமையான தன்மையாக அம்பாள் பூஜா ரூபமாக இருக்கிறாள். பூஜை யோகியதை உடையவளாக இருக்கிறார். சரி, பூஜைங்கிறதுல யாரு வேணாலும் பூஜிக்கலாம்னா அந்த பூஜைக்கு இந்த பூஜைக்கு வித்தியாசம் இல்லப்பா. ஒரு அரசியல்வாதியை பூஜிப்பதனாலே உனக்கு பூஜித்துக் கொண்டே இருக்கிறோம். எப்படி விட்டாலும் போச்சு. ஆனால் அம்பாள் இல்லை. எப்பொழுது அனன்ய சிந்தையத்தோமா அந்த பூஜையினுடைய பலனாகிய ஞானத்தை பெறுகிற வரை அம்பாள் பேரானந்தப்பட்டு உனக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறாள். அடுத்தது இன்னொரு விளக்கத்தை கொடுக்கிறார் சங்கரர். மனம் பரிமாணம், மண் என்கின்ற தாதுக்கு பரிமாணம் என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. எப்படின்னா, அனோரணியான் மகதோமணியான் என்று கடோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைக்கு லக்குவாக, வார்த்தையினுடைய பொருளாக அம்பாள் இருக்கிறார். எப்படின்னா, சிறியதற்கெல்லாம் சிறியதாக அம்பாள் இருக்கிறார், பெரியவதற்கெல்லாம் பெரியதாக அம்பாள் இருக்கிறார். அனோரணியான், அணுவுக்கெல்லாம் அணுவுக்கு அணுவாகி அந்த இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்போ அணு உள்ளதிலேயே மிக 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 சிறியது எது என்றால் அணு. அணு என்றால் புள்ளி என்று வச்சுக்கலாம். இப்ப இந்த புள்ளி என்பது நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். புள்ளிகளுடைய இலக்கணம் என்ன என்றால் அப்ப புள்ளி என்பதற்கு அகலமும் ஆழமும் இல்லாத ஒன்று எதுவோ அதற்கு பெயர் புள்ளி. இப்ப அகலமும் ஆழமும் இல்லாத ஒன்று இந்த பிரபஞ்சம் அஞ்ச சராச்சரம் அத்தனை ஆகாசத்தில் ஒடுங்கியிருக்கிறது. ஆகாசம் அப்படியே வெள்ள 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 கம்மியாகிட்டே வந்தா 7 கண்டங்கள் 7 கண்டங்கள் வந்து தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலிருந்து அப்படியே வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த சீட்டு எங்கே முடிகிறது என்றால் புள்ளிகளை முடிகிறது. இந்த புள்ளி என்பது எது என்றால் டைமண்ட் இல்லாத ஒன்று என்னுடைய அறிவிலே கற்பிக்கப்படுகிறது. அந்த கற்பிக்கப்பட்ட அந்த புள்ளியில தான் இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் வியாபித்துக் கொண்டே போகும். அதனால அப்படியே போயிட்டுன்னா புரிஞ்சா எப்படி மேல போறோமோ அதே மாதிரி மிகப்பெரிய ஞானம் என்னுடைய தன்மை. இந்த அண்ட சராசரங்கள் கோள்கள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் அத்துணைக்கும் அப்படியே ஆதாரமாக இருக்கக்கூடியது அந்த புள்ளி. அந்த புள்ளியில் நான் என்கின்ற என்னுடைய சைத்தன்ய சொரூபத்தை அறிவிலே ஒடுங்கி இருக்கிறது. அந்த ஒடுக்கத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது நான். எனவே இந்த பிரபஞ்ச ஆதாரம் நான். இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர் நான். அப்படி அனோரணியா, அணுவுக்கு அணுவாக நானேதான் இருக்கிறேன். மகதோ மகியா, ஆகாசம் இந்த அட்ட சராச்சரங்கள் அத்தனையும் கொண்டிருக்கிறது. இந்த ஆகாசத்தை நான் அறிகிறேன். என்னுடைய அறிவுக்குள் இந்த ஆகாசம் வியாபித்திருக்கிறது. அதனால்தான் சிச்சரூபம், சைத்தன்ய வெளி என்றெல்லாம் சொல்லக்கூடியதுதான். இந்த அண்ட வெளியிலே அத்துணையும் ஒடுங்கி இருக்கிறது. ஆனால் அந்த ஆகாசம் என்னிலே ஒடுக்கும். அதனால அந்த
வந்து என்னில் நினைக்கிறது. எனவே ஒடுக்க வியாபகம் அத்துணையும் நான் தான். இதற்கு ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் வேண்டுமென்றால் நம்முடைய உறக்கம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த விவகார யோகிதை இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து எப்பொழுது என்னுடைய நிலை மெல்ல மாறி ஆழ்ந்த உறக்கம் என்கின்ற நிலைக்கு போகிறதோ அப்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுடைய மனதிலே ஒடுங்குகிறது. சரியா? இந்த பிரபஞ்சம் நீ உறங்குகிற போது எது நிலைத்திருக்கிறது, எது பாக்கி இருக்கிறது என்றால் எதுவுமே இல்லை. அன்ற ஜராசரங்கள் அத்துணையும் ஆழ்ந்த உறக்கம் என்கின்ற ஒடுக்கத்திலே உன்னுடைய மனதிலே ஒடுங்குகிறது. மனம் புத்தியிலே ஒடுங்குகிறது. புத்தி சைத்தன்யத்திலே ஒடுங்குகிறது. இப்படி சைத்தன்யத்தினுடைய ஒடுக்கத்திலே அத்துணையும் லயமாகி இருக்கிறது. அந்த லயத்திலிருந்து பிரளயம் என்று சொல்லக்கூடிய அத்துணையும் ஒடுங்கி இருக்கிறது. அதிலிருந்து அந்த ஒடுக்க நிலையிலிருந்து வியக்தமாகிய இந்த பிரபஞ்சமானது தோன்றுகிறது. அதான் அனோரணியா. அடுத்தது மகனோமகியா. அதே வியாபகமாகி எங்கே போகிறதுனா எங்கெங்கெல்லாம் உன்னுடைய மனம் போகிறதோ அங்கெல்லாம் போதம் போதம் பிரதிபோதம் விதிதம் மதம். இந்த பிரபஞ்சம் என்று நாம் சொன்ன உடனே உங்களுடைய அறிவானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கு. இப்போ இந்த பிரபஞ்சம் எங்கே வியாபித்திருக்கிறது? இந்த பிரபஞ்சத்தை அறிகின்ற என்னுடைய அறிவிலே இந்த பிரபஞ்சம் வியாபித்திருக்கிறது. அதனால அனோரணியான் மகதோ மகியான் என்று அணுவுக்கு அணுவாக அப்பாலுக்கு அப்பால் அத்துணையுமாக நான் 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 என்று அபரிச்சின்னமான இத்தனைக்கும் வேறுபாடில்லாத அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் நான், அந்த நான் அம்பாளுடைய ஸ்வரூபம். அற்புதமான ஒரு பெரிய விளக்கத்தில் தரக்கூடிய ஒரு மந்திரம். தத்ச மானா, மனதினால் அழியக்கூடியவள் அல்லது தத்தமானா. அனைத்திலும் அகங்காரத்திலே அழியக்கூடியவளாக இருக்கிறார். அகங்காரத்துக்கு அதிஷ்டானமாக என்பதும் தைத்தரிய மந்திரத்தினுடைய ஒரு மந்திரம். அப்ப பிரம்மஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்றால் ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்த ஸ்வரூபம் பரபிரம்மஸ்வரூபத்திற்கு விஷயமான உள்ள ஆனந்த ஸ்வரூபம். ஆனந்த ஸ்வரூபம். அப்ப அந்த ஸ்வரூபம் விஷயமாக ஆகிறது அப்படின்னு விஷயம் விஷயி. விஷயி என்பவர் விஷயத்தை அனுபவிப்பவர். விஷயம் என்பது அனுபவிக்கப்படுகின்ற. அப்போ புத்தியில ஆனந்தம் என்கின்ற ஆனந்தம் பிரம்மேதி ஆனந்தானி கல்பிபானி பூதானி ஜாயந்தே ஆனந்தேன ஜாசானி ஜீவந்தி ஆனந்தம் பிரயத்ன விஷம் விஷந்தீதி என்று ஆனந்தமய கோஷத்தை பெற்று விளக்கிறது. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதை தோன்றுகிறது என்றால் ஆனந்தத்திலே ஆனந்தத்திற்காக செயல்பட்டு ஆனந்தத்திலே நிலைக்கிறது. அப்புறம் ஆனந்தத்திலே ஒடுங்குகிறது. அப்ப ஆனந்தம் பிரம்மேதி கஜானா. அப்ப ஆனந்தம் தானே பரபிரம்மம். ஆனந்தமய கோஷம் பிரம்மத்தான் அப்படின்னா இது ஒரு பெரிய வாதம். ஆனந்தமயம் கோஷம் தானே தவிர பிரம்மன் அல்ல. ஏனென்றால் கோஷம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால் கோஷவன் ஆச்சாதகத்வான் இனி கோஷக. மறைப்பது போல் மறைக்கப்பட்டிருக்கக்கூடியதற்கு பெயர் கோஷம். உண்மையில மறைப்பு கிடையாது. ஆனால் மறைத்திருப்பது போல் அஞ்ஞானத்தினாலே மறைக்கப்பட்டிருப்பதனாலே அதுக்கு கோஷம் என்று சொல்லுவோம். இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்றால் நான் என்கின்ற எண்ணம் பல பல நிலைப்பாடுகளிலே நானாக நமக்கு தோன்றியிருக்கிறது. இப்ப அன்னமயம் என்கிறது. அன்னம்தான் நான் என்கின்ற மறைப்பு நமக்கு ஏற்படுகிறது. அதனால அன்ன விசாரம் ஏற்படுகிறது. அன்னம் இந்த சரீரத்தை நான் என்று எண்ணுகின்ற அன்னமயம். விகாரம் அன்னமயம் அப்படின்னு சொன்னா மயம் என்ற அர்த்தம். மயம் என்கின்ற வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள்.
அன்னமயம் அப்படின்னா அன்னத்தினால் நிரப்பப்பட்டது இந்த அன்னமயம். சாம்பார் இதனால் ஆகப்பட்டது இல்ல. அன்ன விகாரத்வாத் இது அன்னம் உணர்வு அர்த்தம். எப்படி வெள்ளமயம் அப்படின்னா வெள்ளத்திலே நிலைத்திருக்கிறது, அதனால வெள்ளமயம். அதே போல இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, என்ன விகாரத்வாத் அன்னத்தினாலே விகாரமடைந்து நாமரூபம் கொண்டிருப்பதனாலே இந்த சரீரத்திற்கு அன்னமயம் என்று பெயர். அதே போல அடுத்தது இந்த அன்னமயத்திலே விசாரணையினாலே தள்ளி, ஏனென்றால் இந்த அன்னமயத்திற்கு ஆதாரமாக இருப்பது பிராணமயம். அப்ப இந்த பிராணனை விசாரணையினாலே தள்ளினா மனோமயம், மனதை விசாரணையினாலே தள்ளினால் விஞ்ஞானமயம், விஞ்ஞானம் ஆனந்தமயம். இப்படி ஒவ்வொன்றாக ஆராய்ந்து ஆராய்ந்து வரும்போது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அபிமானம், இந்த அன்னமயத்தின் மேலே நான் என்கின்ற அபிமானம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் ஆச்சாரகத்வா. வேற எதையும் நான் என்று நான் எண்ணுவதில்லை. என்னுடைய மறைப்பு என்பது இந்த சரீரத்திலே அன்னமயத்திலே ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு அன்னமயம். ஆனந்தமயம் என்று சொன்னால் எப்படி அந்த விகாரமானது இந்த சரீரமாக தோற்றமளித்து நான் என்கின்ற எண்ணத்தை கொடுத்ததோ அதுபோலதான் ஆனந்தமும் நான் என்கின்ற என்னுடைய சொரூபத்தை மறைத்து ஆனந்தம் நான் என்கிறது. சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்ம, அனந்தம் பிரம்ம என்றால் அதான சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொல்லப்படுகிறது என்றால் அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய மாறுதல் சொரூப ஆனந்தம். இந்த விருத்தி ஆனந்தம் என்பது நம்முடைய இந்த விசாரணைகள், நம்முடைய இந்த பொருள்களை பார்க்கின்ற போது இதனால் ஏற்படக்கூடிய விருத்தி மாறுதலில் ஏற்படக்கூடிய ஆனந்தத்திற்கு பெயர் விருத்தித்த ஆனந்தம். விருத்தியினால் ஏற்படக்கூடிய ஆனந்தம். சொரூப ஆனந்தம், இந்த விருத்தி ஆனந்தத்திற்கும் சொரூப ஆனந்தத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஆனந்த விருத்தி ஆனது அந்த மாறுகின்ற போது ஒரு ஆர்டர்ல வருகிற போது மட்டும்தான் ஏற்படுகிறது. உதாரணமாக நம்ம தியானம் செய்யும். இந்த தியானம் செய்யும் போது நம்முடைய விருத்தி முதல்ல வெளி விஷயங்களில் இருந்தெல்லாம் உள்ளே வருகிறது. மெல்ல 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 வந்து கடைசியாக என்னில் நான் நினைத்திருக்கிறது. என்னுடைய சரீரம், மனம், இந்திரியம், புத்தி இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆனந்த ஸ்வரூபமாக, சாட்சி ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் என்று என்று ஏதோ ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அகம் பிரம்மாஸ்மி அல்லது தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி என்று விசாரத்திலே நான் பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கிறேன் என்கின்ற அறிவோடு கூடிய ஒரு ஞான நிலை ஏற்படுகிறது. இந்த ஞான நிலை எதுவரைக்கும் இருக்குதுன்னா, எதுவரைக்கும் இருக்கிறது? அந்த விருத்தியில இந்த ஞாபகம் இருக்கிற வரைக்கும் இருக்கிறது. எப்ப கொஞ்சம் மாறுகிறதோ உடனே அந்த ஆனந்தம் போய், எப்படி எல்லா ஆனந்தம் போல அதே நான் அடிக்கடி சொல்றது, சாக்லேட் சாப்பிட்ட மிட்டாய் சாப்பிடும் போது ஏற்படுகின்ற ஆனந்தமும் நிர்விகல்ப சமாதியில் ஏற்படக்கூடிய ஆனந்தமும் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆனா பெரிய வித்தியாசம் என்னென்றால், இது விஷயத்தோடு கூடிய ஆனந்தம், அது சொரூப ஆனந்தத்தினுடைய ஒரு திவலை. இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம். ஆனால் அதுவும் நிலையல்ல, இதுவும் நிலையல்ல. எனவே ஆனந்த விருத்தி என்பது அல்ல, ஆனந்த அதிஷ்டானமாகிய தான் நம்முடைய என்னுடைய விருத்திக்கு அதிஷ்டானமாகிய சொரூப ஆனந்தமாக, ஆதாரமாக இருக்கக்கூடிய சொரூப ஆனந்தம், அந்த ஆனந்தம் தான் பேசுவோம்.
பெரிய விஷயம் சிலருக்கு கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படலாம். மறுபடியும் கேட்க கேட்க இதனுடைய விளக்கம் சரியா இருக்கும். இந்த அற்புதமான விசாரம் நம்முடைய சாஸ்திரத்துல உபநிஷத்துல வரக்கூடிய மிகப்பெரிய விசாரங்கள். நான் கந்தர் அனுபூதி எடுக்கிறேன்.